ஹாய் கைஸ், சொன்ன மாதிரி 1 block எக்ஸ் ஸ்கை பிளாக் தான் வந்திருக்கோம். அங்கே டீப் ஸ்லே இருக்குல்ல, அதுதான் 1 block. அதை அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா ஸ்கை பிளாக்கில் இருக்கிற ரிசோர்ஸை வச்சே ஒரு வீடு கட்டணும். அதுதான் கான்செப்ட். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க யாரோட வீடு அழகாக இருக்குன்னு. அழகாக இருக்கிற வீட்டுக்கு ஒரு டைமண்ட் பிக்கெக்ஸ் கிஃப்ட் பண்ண போகிறோம். அவங்க இஷ்டம் இருந்தால் அந்த டீப் ஸ்லே உடச்சிட்டு 1 block அன்லாக் பண்ணுவாங்க. இல்லைனா அப்படியே இருக்கும். அந்த பிளாக்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இல்லைனா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ என்னென்னா மௌனி பாபுவும் வாத்து முட்டையும் வரல. அது மட்டும்தான் இப்போ பிரச்சனை. இன்னும் ஒன்று என்னென்னா இந்த செஸ்டில் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி சில கிராஃப்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா ஸ்கை பிளாக்கில் இருக்கிற ரிசோர்ஸஸை விட ஒரு ரிசோர்ஸஸ் அதிகம். இதோ இந்த ஸ்மானிக் நான் சொன்னேன்ல, என் டீம்மேட் யாரோ ஒருத்தவனை கூட்டான்ல, அவன் மௌனி பாபுவோட டீம்மேட் விக்கி, மிஸ்டர் விக்கி, அவர் தான். இப்போ என்னன்னா நான் ஒரு வீடு கட்டணும். அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லா பிளாக்கையும் சுரண்டி எடுக்கணும். ஆனால் ஒரே ஒரு கிராஸ் பிளாக் மட்டும் இருக்கணும். மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சொன்னான், நான் கீழே விழுந்துட்டேன்டா, என்கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொன்னான். சரி இரு, ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லி போனேன். போயிட்டு லாவா பக்கெட் நானே தள்ளி விட்டேன் பாருங்களேன். இந்த பக்கம் திரும்படான்னு சொன்னேன், அதில் கீழே வந்துட்டான். ஃபஸ்ட்டு ஒரு பெட் எடுத்து கொடுத்து வச்சுட்டேன். இப்போ வேறு நான் ஏன் ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, என்கிட்ட இருக்கிற ஷீப்பு ஸ்பானிக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்காக தான் வந்தேன். லாவா பக்கெட்டும் ஐஸ் பக்கெட்டும் அது செகண்ட்ரி தான், இப்போ பெட்டு தான் முக்கியமே. ஏன்னா எங்களோட ஸ்பான் பாயிண்ட்டு எல்லாமே இப்போ யார் ஸ்பான் ஆனாலுமே இங்கே தான் ஸ்பான் ஆவாங்க, அந்த விக்கியோட பிளாட்ஃபார்மில் தான். அதாவது மௌனி பாபு டீமோடதில். ஆனால் எங்கள் பிளாட்ஃபார்மில் சேர மாட்டேங்கிறோம், ஏன்னே தெரியலை. நாங்கள் இங்கே ஸ்பான் ஆனால் தான் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் சரி மைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மைண்ட் பண்ணுறாங்க. இப்போ கீழே விழக்கூடாது. என்கிட்ட இருந்த ஷவல் உடஞ்சிடுச்சு. சரி ரிவைவ் கிட்ட தான் இருக்கே, அதில் ஷவல் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி குதிச்சா ஆல்ரெடி நான் செத்துருக்கேன். எப்போ செத்தேன்னு எனக்கே தெரில. ரீப்ளே பண்ணி பார்த்தேன், அதுலேயும் இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட்டிவ்க்கு மாறுறதுக்குள்ளே இந்த நாய் என்னை தள்ளி விட்டுச்சு, இந்த விக்கி நாய். அதுக்கப்புறம் பறந்து மேலே வந்துட்டு டக்குன்னு மாறிடணும். ஏன்னா அவன் கிரியேட்டிவ்னே சுற்றிட்டு இருந்தான். அதனால் டக்குன்னு மாற்றணும்னு சொல்லி வந்தோடனே மாற்றிட்டேன். இப்போ நானே தான் செய்யணும். எனக்கு இப்போ தேவையில்லாத வேலை கீழே வந்தது. எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் வேறு வரல. நான் சும்மா மாற்றினேன், எனக்கு சுத்தமாக வரல கண்ட்ரோல்ஸ் இதில். இப்போ கிராஸ் பிளாக்கை மட்டும் அப்படியே வச்சுருக்கணும், அதுதான் மெயினு. ஃபுல்லாக இப்போ வலிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்களேன். இங்கே நல்லா தான் மெயின் பண்ணிருப்பேன். திடீர்னு பார்த்தா என் கால் கடியில் இருக்கிற பிளாக்கை உடச்சி கீழே வந்துட்டேன். வேஸ்ட்டாக போச்சு இந்த டேட்டெல்லாம். டக்குன்னு இது செஞ்சிடலாம் பேசாமல், பெட்டு இந்த நாயை பாருங்களா மறுபடியும் சொல்லி விட்டுருச்சு. சரி பெட்டை செஞ்சு ரீஸ்பான் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். இல்லை வேணாம் வேறு ஏதாவது பண்ணலாம். ஏன்னா 2 பேர் தூங்கினா மட்டும்தான் பண்ண முடியும், நைட்டு ஸ்கிப் பண்ண முடியும். இவன் வேறு தூங்கணுன்னே இருந்தானா, அதுக்காகவே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் என்ன, எனக்கும் தூங்கி தான் ஆகணும், ரீஸ்பான்ஸ் செட் பண்ணி தான் ஆகணும். அதனால் இப்போ வச்சு தான் ஆகணும்.
அங்கே பாருங்களா ஒரு பிளாக் இருக்குது. ஃபஸ்ட்டு அடைச்சிப்போம். மண்டைக்கு மேலே இருக்குது. கரெக்டாக போயிடணும். யாருன்னே தெரில, ஜெர்சன் யாரோ ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வேறு இருந்தாங்க. யாருன்னே கிரேவா சுத்தம்டா. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. இப்போ எப்போ நான் பெட்டு செய்வேன்? சத்தியமாக சொல்கிறேண்ணா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு தான் இருக்கணும். சரி, மறுபடியும் மைனிங் தான். ஃபுல்லாக மைன் பண்ணிட்டேன். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். தோ பார்த்தீங்களா, ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு கிராஸ் பிளாக் இருக்குது. அது வந்து அப்படியே இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வந்து என் செடியெல்லாம் நட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். செடியை நட்டு வைக்கிறதுக்காக பிளாக்லாம் வேணும்னு சொல்லிட்டு பிளாக்கு பொறுக்க வந்தால் நான் வந்து செடியை வச்சு விளாண்டுருக்கேன். 2 லேயர் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அங்கேயே அப்படியே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டேன். ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஓரளவுக்கு சைஸ் தான். அவன் பாட்டிலும் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தான் தூங்குறதுக்கு. ப்ரோ வெறியாக வருது ப்ரோ, நைட்டில் மழை பெய்யுது, கட்டி பெய்யுது அப்படின்னு என்னமோ பேசிகிட்டு இருந்தான். நான் கண்டிக்கவே இல்லையே, ஏன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் நினச்சாங்க. அதனால் விட்டேன் நான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக் வச்சு கவர் பண்ணிட்டுருந்தேன். கவர் பண்ணிட்டு பார்த்தேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தது. சரி, இன்னும் ஒரு லேயர் ஆட் பண்ணிப்போன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு லேயர் ஆட் பண்ணி பார்த்தேன். இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தது. எனக்கு 2 சாப்ளிங்கை வந்து நட்டு வச்சுட்டு அப்படியே மெதுவாக ஓடி வந்துடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற லூட் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அப்படியே மெதுவாக போய் செஸ்ட்டை வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காபிள் ஸ்டோன் ஜெனரேட்டர் தான் செய்வோம். காபிள் ஸ்டோன் ஜெனரேட்டரை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு ஐஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பக்கெட், லாவா பக்கெட்டு, கடைசியாக ஒரு கிராஃப்டிங் டேபிள். நான் இப்போ தான் நினச்சேன், நம்ம இப்போ மைண்ட் பண்ணணும்னா தண்ணி கீழே ஓடுற மீன் இல்லை வேணாம், நம்ம பிளாக் வச்சு ஒரு ஹைட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளாக் எடுத்துக்கிட்டேன். இந்த ஓட்டையை அடைச்சிக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வந்து அதில் கட்டியிருக்க மாதிரிலாம் கட்டலை, எனக்கு டைம் இருந்ததுக்கு நான் என்னால் கட்ட முடிஞ்ச அளவுக்கு கட்டுறேன். கரெக்டாக வந்து 2 பிளாக் விட்டு இந்த பிளாக்கில் வந்து உடச்சிட்டு லாவா ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு பிளாக்லாம் முக்கியம். 1 பிளாக், இந்த 1 பிளாக் 5 பிளாக் ஆடுற போது லாவா ஃப்ளோ ஆகுதா, அதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து உடச்சிக்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுக்கப்புறம் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிக்கணும், லாவாவே வெளில வராத மாதிரி. இப்போ வந்து நான் கிராஸுக்கு 2 பக்கம் இருக்கிறதுலையும் வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து சீக்கிரமாக பரவணும். இப்போ உடச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குழி இருக்கிற இடத்துல காபிள் ஸ்டோன் வரும், அடுத்த பாக்லையும் காபிள் ஸ்டோன் வரும். நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டேன், ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன். அதனால் அதாவது இந்த ஸ்கை பிளாக்கில் இப்போ போச்சுன்னா மொத்தமாக போயிடும். சரி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு 2 பிளாக்கில் வச்சாச்சு. இப்போ நம்ம பாட்டில் மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக மைண்ட் தான். இதுலேயும் அந்த காபிள் ஸ்டோன் ஜெனரேட்டரு வீடியோ போடும்போது நிறையா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன் நான், நிறையா. அதனாலே எனக்கு பயமாயிடுச்சு, ஏன்னா சில டைம் வந்து லாவா அப்சீடியனும் மாறிடும். அதனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மைனிங் தான். கொஞ்சம் பிளாக்கெல்லாம் மைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுப்போம், ஸ்டோன் பிக்காக்ஸு. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்வாடை செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், வீடு கட்டணுன்னே ஒன்று முடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கும் வெளியாயிடுச்சு, வாடா பார்த்துலாம் ஒத்தி கொத்த யார் பார்ப்பண்டா வாடா அப்படின்னு சொல்லி நானும் சண்டை போட்டு தான் இருந்தேன். வாய் சண்டை தான்,
கத்தியெல்லாம் எடுக்கல வெளில, அதாவது சண்டை போடல. அதுக்கப்புறம் வந்து சரி இது வளர்கிற மாதிரி தெரில, கொஞ்சம் பிளாட்ஃபார்மை பெருசு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். இதோ சொல்கிறேன் பாருங்க ஹாய்னு. நான் வந்து அவன் சண்டைக்கு கூப்பிட்டான், நான் சண்டைக்கெலாம் வரலன்னு ஓவராக பேசிகிட்டு இருந்தாலும் நீ வாடா பிரிவி வாடா அப்படின்னு நான் சொன்னோன்னே அவன் ஏதோ அனுப்ப ஆரம்பித்தான். அவன் தப்பாக தான் அனுப்பியிருக்கான், அதையே தப்பாக அனுப்பியிருக்கான். நான் ஒரு லூசம். வீடு கட்டியிருக்கேன் பாடுறான்னு சரிரா எஃப்ஓவியை வச்சுட்டு வந்து பார்க்கண்டான்னு. இதை பாருங்க, இதெல்லாம் ஒரு வீடாக இதோ கட்சி கட்டிடுறான். நான் ஒரு வீடு கட்டியிருக்கான், நான் வந்து காப்பி செஞ்சிருக்கேன். இதுவரை இந்த பாட்டை மிஸ் பண்ணலாம். அடுத்த பாட்டில் சந்திக்கணும். பாய்.